வணக்கம் எல்லாருக்கும். இது என்னோட ஜெனிவா விளாக் பார்ட் 2. பார்ட் 1ல் நான் சொன்ன மாதிரி நான் ஜெனிவாவுக்கு வந்தது எங்களோட மாமாவோட குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு. ஃபேமிலி டைம் எல்லாமே நல்லா ஜாலியாக போச்சு. நானும் நல்லா என்ஜாய் பண்ணான். அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டல. இப்போ பார்ட் 2ல் நான் ஜெனிவாவில் விசிட் பண்ண இடங்களை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். அந்த வகையில் நான் முதல்ல பார்த்தது வந்து ஐசிஆர்சி. இதை வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் தி ரெட் கிராஸ். இந்த அமைப்பு வந்து 1863 ஜெனிவாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதோட நோக்கம் வந்து போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கணுமில்ல, அவைக்கு உதவி செய்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமே. அதாவது போரில் காயமடைஞ்சவ, சிறை கைதிகள், அகதிகள் எல்லாருக்குமே எந்த நாடு, எந்த மதம், எந்த இனமென்று பார்க்காம உதவி செய்கிறது தான் இவன் முக்கிய நோக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அரியானா பில்டிங். இது வந்து அரியானா என்ற ஏரியாக்குள்ளே இருக்குது. ஐசிஆர்சிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வந்து ஐக்கிய நாடுகள் சபைன்ற ஒரு கட்டடம் தான். இந்த கட்டடத்தின் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. மகாத்மா காந்தி வந்து இந்திய லீடர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு உலக அமைதின்ற சின்னம் என்று சொல்லலாம். அதால் இந்த பீஸ் ஜோனில் வந்து மகாத்மா காந்தின்ற உருவசிலை வச்சிருக்கணும். இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. இது உலகத்திலேயே 2வது பெரிய UN அலுவலகம் ஜெனிவாவில் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் உலக அமைதி, மனித உரிமை, சுகாதாரம் இது எல்லாத்தையும் பற்றி பல நாடுகள் சந்தித்து பேசுகிற ஒரு முக்கிய தளம். இதான் 3 கால் நாட்காலி. இது ஒரு முக்கிய சின்னம், புரோக்கன் சேர் என்று சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து கண்ணி வெடி மற்றது போரால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நினைவூட்டுற ஒரு நினைவு சின்னம். ஒரு கால் உடைஞ்சிருக்கும். அது பாதிக்கப்பட்ட மக்களின் வலிமை, அவைன்ற தைரியத்தை குறிக்கிறதா இருக்குது. இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை கட்டிடத்துக்கு நேர் எதிரிலேயே இந்த உடைஞ்ச நாட்காலி வந்து அமைச்சிருக்கணும். இதுதான் UNHCR கட்டிடம். இது வந்து போர் வன்முறை காரணமாக வந்து நாட்டை விட்டு வெளியேறின மக்கள், அகதியாக வந்த மக்களுக்கு எல்லா வகையிலுமான உதவிகளையும் வழங்குகிற ஒரு அமைப்பாக தான் UNHCR காணப்படுது. ஜெனிவா வந்து ஒரு அழகான சிட்டி மட்டும் இல்லாமல் மனிதாபிமானம், அமைதி, மனித உரிமை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக காணப்படுது. ஸோ இப்படியான இடங்களை பார்த்துட்டு நான் அடுத்ததாக போனது தான் ஜெட்டவ். அது வந்து இந்த லேக்குண்ட மற்ற சைடில் இருக்குது. அதால் நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு ஒரு போட் எடுத்து போகணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போட்டில் தான் நாங்கள் போகிறோம். போட்டில் ஏறிட்டோம். அப்படியே போட்டில் பயணம் செய்து அதில் தெரியுதில்ல, அதுதான் அந்த வாட்டர் ஃபவுண்டைன். அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஸோ போட்டில் பெருசாக ஆக்கலே இல்லை. இன்றைக்கி நல்ல சூரிய வெளிச்சம் நல்லா இருந்துச்சு. பட் குளிர் தான். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்தா சூரியன் கண்ணுக்கு குத்த வலிக்கிட்டார். வின்டர் டைமில் இவ்வளோ சூரிய வெளிச்சம் பார்க்க ஒரு மாதிரி சந்தோஷமாக நல்லா இருந்துச்சு எனக்கு. பிறகு இதுதான் நாங்கள் போன போட். நல்ல க்ளீனாக இவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பார்த்தீங்களா. எங்களோட நைனாதீவு போட்டேன்னு நான் இந்த சமயத்தில் நினச்சி பார்த்தேன். ஸோ எங்களோட நைனாதீவு போட்டில் போனவைக்கு அது விளங்கும். ஓகே, அப்படியே நாங்கள் வந்துட்டோம். பிறகு இதில் தெரிகிறது தான் அந்த வாட்டர் ஃபவுண்டைன். இது வந்து ஒரு இன்ஜினியரிங் பர்பஸுக்காகத்தான் முதல் அமைச்சிருக்கணும். பிறகு இதுவே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிட்டு ஜெனிவாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் உண்டு. இதில் ஒரு அப்பாவும் மகளும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு இருந்துச்சுன்னு நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்படியே எங்களை வந்தால் ஒரு போட்டை வந்து தண்ணியில் இருந்து வெளியில் தூக்கி கொண்டு நிற்கணும். அது தூக்குற விதத்தை பார்த்தீங்களா. ஓகே, அப்படியே நடைய போட்டு இங்கால வந்தோம்னு சொன்னால் வாட்டர் ஃபவுண்டைன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் இந்த கரையில் இருந்து. ஆனால் வாட்டர் ஃபவுண்டைன் சத்தமும் அந்த தண்ணி சாரலும் சொல்ல வார்த்தை இல்லை, சூப்பராக இருந்துச்சு. பயங்கர உயரத்துக்கு தண்ணி பாயுது. கிட்ட போய் பார்ப்போம். இங்கே நல்ல வெயில் மறிக்க நல்லா இருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் குளிருது. தண்ணி உயர பாஞ்சப்பிய மாத்து கட்டி வீடியோக்கு
வீடியோவில் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியாது. பட் அந்த இடத்துல நின்று அதை ரசிக்கல அது ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்கும். அதுவும் அந்த அவ்வளோ உயரத்துக்கு தண்ணி பாயக்கில் அந்த தண்ணி சாரல் முழுக்க அப்படி எங்களுக்கு மேலே அடிக்கும். அதோட அந்த தண்ணி விழுகிற ஸ்பீட் எவ்வளோ எப்படி சொல்ல, அவ்வளோ ஒரு ஃபோர்ஸில் அந்த தண்ணி விழுது. 140 மீட்டர் உயரத்துக்கு போய் விழுகிற தண்ணி என்னைக்க நாங்கள் யோசிக்க தானே வேணும், எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ஃபோர்ஸில் வருமென்னு சொல்லி. ஸோ அது பார்த்தேன்னு நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த விட்டு போகவே மனம் இல்லை. அப்படியே எங்கால வந்தால் ஒரு ஆள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கறி வச்சு ஒரு மியூசிக் போட்டு கொண்டு வந்தேன். ஸோ அவரையும் பார்த்துட்டு இந்த வியூ அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அத்தை செஞ்சு தந்த ரோலையும் ருசித்து சாப்பிட்டு அப்படியே அடுத்த ஸ்வட் போயாச்சு. இதுதான் ஃப்ளவர் கிளாக். இது வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது இந்த என்ன அழகுன்னு சொன்னால், இந்த மணிக்கூடு வந்து பூக்கண்டை வச்சே செஞ்சுருக்கணும். பூக்கண்டில் அந்த பூக்கண்டை வந்து ஒவ்வொரு நம்பர் மாதிரி ஷேப்பில் வெட்டி ஒரு மணிக்கூடு வடிவத்தில் உருவாக்கியிருக்கணும். நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே நாங்கள் கீழே இறங்கினோம்னு சொன்னால் கார் பார்க்கிங். என்ன கார் பார்க்கிங், எல்லாம் நார்மல் கார் பார்க்கிங் தானேன்னு யோசிப்பீங்க. ஆனால் அதான் இல்லை, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இது வந்து மைனஸில் இருக்குது. பார்த்தீங்களா என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பார்த்தோம் அந்த லேக்குக்கு கீழேயே கார் பார்க்கிங் அமைச்சிருக்கணும். அதுவும் 4 ஃப்ளோருக்கு. அப்படி என்னைக்கவே இந்த இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங் எல்லாம் எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி வியப்பாக இருந்துச்சு. ஏன்டா நான் இப்படி ஒரு பார்க்கிங்க்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதில் வேறு ஏதோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அப்படியே மேலே வந்தோம்னு சொன்னால் இதில் தெரியுதல்ல, அந்த லேக் தான். அப்படியே அடுத்த வீட்டை போகிறதுக்கு போட் ஏறியாச்சு. இந்த போட்டில் இருந்து புகையில இது எனக்கு வின்டர் மாதிரியே இல்லை. பார்க்குறவங்களுக்கும் இது வின்டர்ன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. பார்த்தா அப்படியே சம்மர் ஃபீல் தான் இருக்குது. முதல் வந்தது ஃபுல்லாக மூடின மாதிரி இருந்த ஒரு போட். இது வந்து ஓப்பன் தான். நல்லா இருந்துச்சு இந்த போட் பயணம். இந்த வியூ எல்லாத்துக்கும் நல்ல தமிழ் பாட்டு போடணுமென்று தான் எனக்கும் ஆசை. நான் என்ன செய்ய, எல்லாமே காப்பிரைட்ஸில் போயிடும். ஸோ இருக்கிற மியூசிக்கை வச்சு தான் நோட்ட வேண்டி இருக்கு. ஓகே, அப்படியெல்லாம் பார்த்து முடிஞ்சு வந்தாச்சு. அப்புறம் நாங்கள் பஸ் எடுத்து வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜெனிவாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. ஓகே, பயணம் முடிஞ்சுது. இப்போ ட்ரெயினுக்கு வந்தாச்சு. தட் இஸ் மை மாமா. ஒரே நாளில் இவ்வளோ இடங்கள் எல்லாம் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இது ட்ரெயினில் சரியான சனம் வேறு. இப்போ எதுவும் கதைக்கையில் நித்திர கொண்டுட்டேன். ஓகே, நான் இந்த ஜெனிவா பயணம் இதோட முடிவடைஞ்சிட்டு வீடியோவை நான் இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு காணொலியில் உங்களை செஞ்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.